Welcome. Gobi, samayal. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சாக்லேட் ரெசிபி தாங்க. வாங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதாவது பொடிச்ச சர்க்கரை. கூடவே அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் பவுடர் நான் செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேங்க. அப்படி அரைக்கும் போது நம்மளுக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் பவுடர் கிடைக்கும். இப்போது இந்த கொக்கோ பவுடரையும் சுகர் பவுடரையும் நம்மளால் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1/4 கப் பால், கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 1/4 கப் வெண்ணெய். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இனி எப்படி சாக்லேட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி டபுள் பாய்லர் மெத்தடில் தாங்க செய்ய போகிறோம். அதாவது கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், மேலே ஒரு பாத்திரம் ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிற பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும், கையில் சூடுபடாது. இல்லை உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட மேலே வச்சுக்கலாம். அதாவது ஹீட் தாங்கக்கூடிய கண்ணாடி பவுலாக இருக்கணும். இப்போது அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க 1/4 கப் வெண்ணையும் சேர்த்துட்டேங்க. இந்த வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும். வெண்ணெய் நல்லா இந்த மாதிரி உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சர்க்கரை பவுடரும் கொக்கோ பவுடரும், அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா சலிச்சு சேர்க்கும் போது நம்மளுக்கு சாக்லேட் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. ஐசிங் சுகர் செய்கிறதும் எப்படி நான் சொல்லிட்டேன். அதாவது சர்க்கரை கூட, அதாவது அரை கப் சர்க்கரை கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐசிங் சுகர் கிடச்சிரும். இப்போது ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். ஆனால் வெண்ணெய் கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த 1/4 கப் பாலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இது நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட ஆரம்பிச்சிருங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் இருந்தாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. அடி இருக்கிற தண்ணி லைட்டாக கொதிச்சுட்டு இருந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா அந்த பாலில் கலந்து நல்லா க்ரீம் மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. ரொம்ப ஸ்மூத்தாக சில்கியாக கிடைக்குங்க. நம்மளுக்கு கடையில் வாங்குகிற அதே டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரி இந்த டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் ரிச்சாக கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ சின்ன கட்டி கூட இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. நான் சரியாக ஒரு 13 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருந்தேங்க. பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குன்னு. அவ்வளோதான், இதை நம்ம இந்த மோல்டுக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் மோல்டில் ஊற்றலைங்க, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்குள்ள ஐஸ் மோல்டு அதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு இருந்தால் நீங்கள் அதில் கூட மாற்றிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஐஸ் மோல்டில் கூட மாற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. 2 மணி நேரம் வைக்கும்போது நம்மளுக்கு இது நல்லா செட் ஆகி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி ஏதாவது வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடுங்க. இப்படி ஓரத்தை எடுத்து விடும்போது நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு. நல்லா செட் ஆகியிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போதே தெரியும், கலர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்கிறது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி சாக்லேட்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் நட்ஸ் கூட வறுத்துட்டு சேர்க்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப நன்றி. Thank you.